ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே விசேஷமாக இந்த 8ஆம் மாதத்தினுடைய இந்த ஆராதனையிலே பங்கேற்றிருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபை குடும்பத்தினர் உங்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். விசேஷமாக இந்த நாளிலே கூட நாம் எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காகவும் நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது வாசித்த இந்த வேத பகுதியிலே கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யாருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்? நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். எதற்கெல்லாம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சுமந்து வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 2வது, வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 3வது, நல்ல வாழ்வு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் தான் 2 கையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவதாக சுமந்து வந்த தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்களேன், 2 கைகளை உயர்த்தி. நான் மறுபடியும் சொல்றேன், சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி. 2வது, வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி. 3வது, வாழ்வு கொடுத்த வாழ்வளித்த தேவாதி தேவனுக்கு நன்றி. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இதுவரை நிற்பதோ இனிமேலும் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். மேன்மை பாராட்டிட ஒன்றுமில்லையே, என்னை தாங்கியதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார போற்றுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே எஜமானரே, நீத்தரே துணையாளரே. இயேசுவே எஜமானரே, நீத்தரே துணையாளரே. நீங்க எல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லமா, நீங்க இல்லாம இதுவரை நிற்பதோ இனிமேலும் நிலைப்பதோ எல்லாம்
எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேலும் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். என்னை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, என்னை தாங்கியது உங்க கிருபையே. என்னை பாராட்டிட ஒன்றும் இல்லையே, என்னை தாங்கியது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார போற்றுவோம். நீங்க எல்லாமே வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க எல்லாமே வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. உபாகம புத்தகம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும், நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி இந்த 8ஆம் மாதம் வரையிலும் என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பேக்ரவுண்ட்னால அல்ல, என்னுடைய வருமானத்தினால அல்ல, என்னுடைய ஞானத்தினால அல்ல, என்னுடைய அறிவினால அல்ல, என்னுடைய பலத்தினால அல்ல, நான் முழுக்க 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 கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தரனை சுமந்து வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் 2 கையை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தாவே, நடந்து வந்த வழிகளையும் கடந்து வந்த பாதைகளையும் நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை நடத்தி வந்த விதத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனை இடத்துல தடுமாற்றங்கள், எத்தனை இடத்துல அழுகையின் கூக்குரல்கள், எத்தனை இடத்துல பலவிதமான சூழ்நிலைகள். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீ ஏன் கூட இருந்தீங்க ஆண்டவரே. என்ன நீங்க பாதுகாத்தீங்க ஆண்டவரே. என்ன நீங்க தப்பு வித்தீங்க ஆண்டவரே. என்ன நீங்க சுமந்து வந்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து நாம ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் எது தெரியுமா? நிறைய காணிக்க கொடுப்பது அல்ல, நிறைய காரியங்களை செய்வது அல்ல. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு எந்த ஒரு மனிதன் நன்றிகளை செலுத்துகிறானோ, நன்றிகளை ஏறெடுக்கிறானோ, அந்த நன்றிகளில ஆண்டவர் அவர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். சரி, ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்போதிலிருந்து ஆண்டவர் சுமந்து வந்தார்? இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி இந்த 8 மாதம் சுமந்தாரா? இல்ல கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மை சுமந்தாரா? இல்ல கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை சுமந்தாரா? அவர் எப்போது நம்மை சுமந்தார், எங்கே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 139வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 13ஆம் வசனம், 14ஆம் வசனம்,
16ஆம் வசனம் வரையிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை நீர் காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எலும்புகள் எல்லாம் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்களை நேற்று தினத்திலே சுமந்த தேவன் அல்ல அவர், கடந்த மாதம் முழுவதும் சுமந்து வந்த தேவன் அல்ல அவர், கடந்த ஆண்டு முழுவதும் சுமந்து வந்த தேவன் அல்ல அவர். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, என் தாயின் கருவிலே நான் உருவாவதற்கு முன்பாகவே என் கருவை சுமந்த தேவன் அவர் என்பவர்கள் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? நான் என்னை இப்ப மாத்திரம் சுமக்கல, என்னை நேற்று தினத்துல சுமக்கல, நாளை தினத்துல சுமக்க போறதில்ல, என்னை எப்போ என் தேவன் சுமந்தான் தெரியுமா? என் தாயின் கருவறையிலே இருக்கும் பொழுது என் கருவை சுமந்த தேவன், அன்றைக்கு என்னை சுமந்த தேவன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என்னை அவர் சுமக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 71:6 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 71:6 வாசிக்கலாம். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். என் தாயின் வயிற்றிலே என் கரு இருந்ததே, அப்பொழுதே நான் ஆதரிக்கப்பட்டேன். ஒருவேளை நாம் தாயின் வயிற்றிலே இருக்கும்போது, கருவா இருக்கும்போது கலைந்திருந்தால் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருப்போமா? இல்ல, ஒரு அவயங்களும் பல அவயங்களும் சிதைந்து போயிருந்தால் இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல. ஆண்டவர் தாயின் கருவிலே இருக்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் அவர் கரங்களால் தொட்ட தேவனாயிருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் உருகுலைந்து போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க தேவனாயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. 1000 மின்னல் இடித்திட்ட போதோ வானம் கிழிவதில்லை, 1000 மைல்கள் நடந்திட்ட போதோ நதிகள் அழுவதில்லை, என்னை சுமப்பதினால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை, 1000 மைல்கள் நடந்திட்ட போதோ நதிகள் அழுவதில்லை, 1000 மின்னல் இடித்திட்ட போதோ வானம் கிழிவதில்லை, 1000 மைல்கள் நடந்திட்ட போதோ நதிகள் அழுவதில்லை, என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, கருவை சுமக்கும் தாய்க்கு என்றோ குழந்தை சுமையில்லை, கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை,
மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றோம் பனித்துளி சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றோம் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றோம் மழை துளி சுமையில்லை. மழை துளி சுமையில்லை. சொல்லமா எல்லாம் சேர்ந்து. என்னை சுமப்பதினார் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மயில்கள் நடந்திட்ட போதும் நதிகள் நடுவதில்லை. நதிகள் நடுவதில்லை. என்னை சுமப்பதினார் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. உங்களை நேற்று தினத்திலோ இல்ல மறுநாளோ சுமந்த தேவன் அல்ல. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களை சுமந்தார். அல்லேலூயா. 2 நாளுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே நான் ஜெபத்துக்காக போயிருந்தேன். ஒரு குடும்பம் எல்லாமே சோகத்தோடு இருந்தாங்க, அழுகையோடு இருந்தாங்க. சரி, அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண போகும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா எங்க பையன் எங்க மருமகள் முதல் குழந்தை நல்லா பிறந்துச்சு, 2வது குழந்தை கன்சீவா இருக்கிறாங்க, 5 மாதம் வயிற்றுல பாப்பா இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்குத்தான் நாங்கள் சிஎம்சியில் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த 5 மாத குழந்தை கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு கிட்னி ஒன்று மேலே இருக்குதான், ஒன்று கீழே இருக்குதான். இது நிமித்தமாக வாழ்நாளெல்லாம் அந்த குழந்தைக்கு பிரச்சனை என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல. அபார்ட் பண்ண சொன்னோம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறோம் என்று கதறி கதறி அழுதார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்க கிட்னியை ஆண்டவர் பாதுகாத்தாரே, கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. உங்க ஆற்று ஆண்டவர் பாதுகாத்தாரு, அதற்காக கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இறைப்பைய ஆண்டவர் சூப்பரா பாதுகாத்தாரு, அதற்காக நன்றி சொல்லுங்க. இரத்த நாணங்களை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரு, அதற்காக நன்றி சொல்லுங்க. சாப்பிட்ட உடனே நல்ல ஜீர்ணிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு, அதற்காக நன்றி சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக என் சரீரத்தில் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்பு தசைகள் எலும்புகள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தாரே, அதற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன், நன்றிகளை செலுத்துகிறேன். அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. விட்டா நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன், நிறைய பாட்டே பாடுவேன், அப்படியே நிறுத்தலாம் பாட்டை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், எனக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற வரையிலும் என் ஓட்டத்தை யாரால நிறுத்த முடியாது. என் தேவன் என்னை ஓட செய்வார், என்னை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த யாபேஸ் சொல்லுகிறார், ஐயோ நான் துக்கத்தோடு, தன்னுடைய தாய் துக்கத்தோடு இருந்தபடியினாலே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாள். யாபேஸ் என்றால் என்ன?
துக்கம். அந்த தாய் நினைத்திருக்கலாம், இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், இவன் கலைந்து போனா நன்றாக இருக்கும், இவன் கலைஞ்சிட்டா நல்லா இருக்கும், உருகுலைத்தா நல்லா இருக்கு என்று சொல்லி தாய் நினைத்தா. ஆனாலும் ஆண்டவர் அப்படி நினைக்கல. நீ இந்த பூமிக்கு வேண்டும், நீ இந்த உலகத்துக்கு வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை நீ கையில எடுக்க வேண்டும், நீ இந்த ஆலயத்திலே வந்து உட்கார வேண்டும், இந்த ஆலயத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னையும் என்னையும் தாயின் கருவிலே அழியாதபடிக்கு, ஆண்டவர் உருகுலைந்து போகாதபடி கர்த்தர் உன்னை சுமந்து உன்னை பாதுகாத்து அழகாக நேர்த்தியாக முத்திர மோதிரமாக உன்னையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து சபையிலே உட்கார்ந்து வைத்திருக்கார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல உற்சாகமா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கை தட்டாத 4 பேருக்கு நன்றி. டாக்டர் சொல்றாரு, யாரெல்லாம் நல்லா கையை தட்டுறாங்களோ 10 வருஷம் கூடுதலா வாழலாமா. உங்க சாய்ஸ். கையை தட்டினா 10 வருஷம் நீங்க கூடுதலா இருக்க போறீங்க. அதனால தான் நான் கத்தி கத்தி பேசினுக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த யாபேசு சொல்லுகிறான், என் தாய் என்னை கர்ப்பத்திலே கருவிலே அழிக்க நினைத்தால், ஆனாலும் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்து என் தேவாதி தேவன் அவர் அழிப்பதற்காக நினைக்கவில்லை, என்னை உருவாக்குவதற்காக, என்னை உண்டாக்குவதற்காக, நான் நிலை நிற்பதற்காக கர்த்தர் என்னை நிறுத்தினார் என்று சொல்லி யாபேசு சொல்லுகிறார். ஒருவேளை எத்தனை தருணங்களிலே கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நாம குழந்தையா இருக்கும் போது, நாம கருவில் இருக்கும் போது, இல்ல நீங்க கூட உங்க பிள்ளைகள் கருவில் இருக்கும் போது, இந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லி நாம் எத்தனை முறை முடிவு செய்திருக்கிறோம். நீ எதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாயோ, நிராகரித்தாயோ, அதெல்லாம் கர்த்தர் வேண்டும் என்று சொல்லி, அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தர் நன்மையை செய்தார். அல்லேலூயா. என்னோடு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் பெங்களூர் பகுதியில் இருக்கிறார். 4 பெண் பிள்ளைகள், ஒன்று மாத்தி ஒன்று பெண் பிள்ளையே பிறந்து இருக்குது. போன மாசம் பெங்களூருக்கு போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி கையா அப்படின்னாரு. என்னப்பானே, 5வது கன்சீவா இருக்கிறாங்க. நான் விட மாட்டேன், ஆம்பளை குழந்தை பிறக்கிறவர்களும் நான் விட மாட்டேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, பெண் பிள்ளைகளை கள்ளிப்பால் வைத்து கொள்ளுகிற சமூகம். நிறைய பெண் பிள்ளை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே பெண் பிள்ளை என்று சொன்னா அப்படியே கொன்று போட்டுருவாங்க, அப்படியே சாகடிச்சிடுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஊர்லலாம் சொல்லுவாங்க, மனுஷன் செத்தா பொம்பளை பிள்ளைங்க தான் கால் மாட்டில் வந்து உட்காந்து ராவெல்லாம் அழுவோம். இதெல்லாம் யார் பார்த்துன்னுக்குறாங்க பிரதர்? அழறாங்க இல்லை எழுந்து பார்த்துட்டு கப்புன்னு பத்துக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்களா? பெண் பிள்ளைங்க தான் இரவு முழுவதும் கால் மாட்டில் உட்காந்து அழுது நிற்பாங்க. ஆம்பளை பசங்க எங்க மப்பில் இருப்பாங்க, எங்க சினிமா தேட்டர் இருப்பாங்க தெரியாது. அதனால சொல்றேன், பெண் பிள்ளை பெற்றிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெண் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திருக்கேன்னு சொல்லுகிறவன் மாத்திர தைல தில்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் அல்லாமா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கீதா இப்பதான் சிரிக்குது, பிளஸி சிரிக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம நினைக்கிறோம், நானே கூட எங்களுக்கு 2 ஆண் பிள்ளை 1 பெண்ணு. நான் நினைச்சேன் 2 பிளஸ் 1 மைனஸ் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் சொல்லுகிறேன், மைனஸ் தான், ஆனா மைனஸையும் ஆண்டவர் பிளஸ்ஸா மாற்றுகிற தேவன். அவர் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, மைனஸ் நினைக்காதீங்க, மைனஸ் அவர் பிளஸ் ஆய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்க ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி சுமந்தார் என்று சொல்லித்தான் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். சீக்கிரம் யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆழத்திலே என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம். போதும் பிரதர், சூப்பர் சூப்பர், நல்ல கவனிங்க. இங்கே யோனா எழுதுகிறார், ஆண்டவரே என்னை நீ சமுத்திரத்திலே நீ தள்ளிவிட்டீர். ஏன் சமுத்திரத்திலே இந்த யோனாவை தள்ளினார் ஆண்டவரே?
ஆண்டவர் சொன்னாரு, நீ எங்க போ சொன்னாரு சொல்லுங்க, நினிவேக்கு போ சொன்னாரு. ஆனா இந்த யோனா என்ன செய்தாரு? தர்ஷிச்சுக்கு ஓடி போனான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறா நடந்துட்டான். நான் நிறைய பைபிள் படிக்கும் போது இப்படிதான் நானும் நினைச்சினேன். ஆனா ஒரு சரித்திர புத்தகத்தை வாசிக்க நேர்ந்துட்டது. அப்ப அந்த சரித்திர புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது இந்த யோனா செய்தது சரியா தவறா அப்படின்னு நான் அந்த புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க சரித்திர புத்தகம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, இந்த யோனா யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். இந்த யோனா யூதர்கள் மேலே வைராக்கியம் உள்ளவர். இந்த யோனா யூத ஜனங்களை நேசிக்கிறவன். இந்த யோனா தம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்தா அதை தாங்கி கொள்ள மாட்டான். அது நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற அந்த நினிவே பட்டணம் அசரியர்களால அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? யூதர்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுடைய விரலை வெட்டிட்டு அவருடைய கண்களை பிடுங்கிட்டு வேடிக்கை காண்பிக்கும்படியாக, டைம் பாஸுக்காக இவர்கள் யூத ஜனங்களை பெரிய ஒரு அழிவுக்குள்ள நடத்தினார்களாம். இதை பார்த்த யோனா, என்னுடைய ஜனங்களை, இந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் இப்படியாக சித்திரவதை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அந்த நினிவே பட்டணத்தின் மீது இந்த யோனாவுக்கு ஒரு பயங்கரமான வெறி இருந்தது, ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருந்தது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் நினிவே பட்டணத்துல பிரசங்கம் பண்ணு. ஏற்கனவே இவன் எரிஞ்சுன்னு இருக்கிறான், ஏற்கனவே இவன் கோபப்பட்டு இருக்கிறான். ஏன் ஜனங்க, என்னுடைய இனத்தாரு அங்க அழிக்கப்படுகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், ஒவ்வொரு நிமிடமும் அவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனா அதே இடத்துல கர்த்தரை நான் அனுப்புகிறாரு என்று சொல்லி இவன் என்ன செய்தான்? இல்ல ஆண்டவரே, என் ஜனத்தை அசரியர்கள், என் ஜனத்தை நினிவே மக்கள் அங்க கொடுமைப்படுத்துறாங்க, அவங்களுக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லித்தான் இவன் தர்ஷிஷுக்கு ஓடினான். இருக்கிறீங்களா? அந்த சரித்திரம் முடியுது. இப்படி ஓடினவன் கடைசி வரையிலும் அந்த நினிவே பட்டணத்திலே இவன் இருந்து ஊழியம் செய்து அங்கே அவன் மரித்து அவன் கல்லறை இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அப்போது நினிவே பட்டணம் இப்போது துருக்கி என்ற தேசம் என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படிப்பட்ட இந்த யோனா சமுத்திரத்திலே ஆண்டவர் தூக்கி போட்டார். யோனா நினைச்சான் அவ்வளவுதான் நம்ம க்ளோஸ், அவ்வளவுதான் நம்ம செத்து போனோம் என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவனை எப்படியாவது சுமக்க வேண்டும், அவனை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டான். மீனுக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் சொன்னாரு, மீனே நீ என்ன பண்ணு, அந்த யோனாவை போய் விழுங்கு. ஆனா ஒரே முள்ளு கூட அவன் மேல என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. அவன் மேல ஒரு முள்ளு பட்டுச்சு, நீ காலி அப்படின்னு மீனுக்கு ஒரு கட்டளை இட்டாரு. பாவம் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்க அந்த மீன். 3 நாளா மீனும் சாப்பிடல, உள்ள இருந்த யோனாவும் சாப்பிடல. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உபத்திரவங்கள் நமக்கு வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், சுமைகள் வரும், ஆனாலும் சேதாரம் வராது. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உபத்திரங்கள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், அழுகை வரும், வெட்கப்படுகிற சூழ்நிலை வரும், தலைகுனிகிற சூழ்நிலை வரும். ஆனாலும் பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் உன்னை தூக்கி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த மீனை பார்த்து சொல்றாரு, நீ விழுங்க அப்படின்னு. மீன் போய் விழுங்குச்சு. 2வது நீ தரையில வந்து அவனை கக்கு அப்படின்னு சொன்னார். அதே போல இந்த மீன் செய்தது. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, பிரச்சனை உள்ள இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், போராட்டம் உள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உங்களை சுமக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மீனவன் என்ன செய்தானா, மீன் பிடிப்பதற்காக ஒரு சின்ன ஒரு குளத்துல போய் தினதோறும் வலைய போடுவானாம். நிறைய மீன் அவனுக்கு கிடைக்கும், நிறைய மீன் மாட்டிக்கும். ஆனா ஒரே ஒரு மீன் மாத்திரம் மாட்டவே மாட்டாது. இதை பார்த்த நிறைய மீன் கூட்டம் அதாவது ஒரு டீம் ரெடி பண்ணிச்சான். சங்கரா மீன் ஒரு பக்கம், ஆரா மீன் ஒரு பக்கம், கெல்த்தி மீன் ஒரு பக்கம், அப்புறம் என்ன மீன் இருக்குது, சாலமோன் மீன் ஒரு பக்கம், வஞ்சிர மீன் ஒரு பக்கம், மீன் யாரும் சாப்பிட்றது போல தெரியுது, அதான் தெரியல, சூறா மீன் ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டான்.
அந்த மீனை நடுவில் நிற்க வச்சு அந்த வலை போடுறவன் வரும்போது, நாங்கெல்லாம் போய் மாட்டிக்கிறோமே வலையில, நீ மாத்திரம் மாட்டாம இருப்பதற்கு ரகசியம் என்ன, நீ மாத்திரம் மாட்டாம இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த மீனை நடுவில் நிக்க வச்சு இந்த மீனெல்லாம் கூட்டம் போட்டு மீட்டிங்க போட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சுச்சான். அதுக்கு அந்த மீன் சொல்லிச்சான், அவன் எப்பெல்லாம் வலைய போடுறானோ அப்போதெல்லாம் அவன் காலு கிட்ட போய் நின்றுடுவேன். ஏன்னா வலை வந்து காலு கிட்ட போட முடியாது, அவன் இப்படிதான் வலைய போடுவான். அவன் எப்போதெல்லாம் வலைய போடுவானோ அப்போதெல்லாம் அவன் காலு கிட்ட போய் நின்றுடுவேன், அதனால நான் மாட்ட மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, வேதம் சொல்லுகிறது முதலாவது நம்முடைய ஆண்டவர் யாரு? சுமக்கிற தேவன். சுமக்கிற தேவனுக்கு நன்றிகளை 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க. என்னை சுமந்து வந்த தேவனுக்காக, சுமக்கிற தேவனுக்காக, சுமக்க போகிற தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. 2வதாக வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி, வழிநடத்த போகிற தேவனுக்கு நன்றி. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே தோமா கேட்கிறார், ஆண்டவரே பிதாவை நாங்கள் பார்க்க வேண்டும், இதற்கு என்ன வழி என்று சொல்லி வாசிப்போம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனாய் இருக்கிறேன். விசேஷமாக இந்த 2வது பகுதியில கூட நாம் வாசித்த இந்த வேத வாசிப்பின்படி நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இங்க ஒரு மனிதனை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் என்று சொல்லி நான் சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போது சுருக்கம் தான் சொல்லுகிறீங்க, நான் பெருசா எடுக்கிறீங்க, நம்ம நினைக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், நான் சரியான நேரத்துல முடிச்சிடறேன், ஒன்னும் 5 நிமிஷத்துல. ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:48 வசனம், 24 48 வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரர் குமார்த்தியை அவர் குமாரருக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும் பக்கத்து தேசத்திலே. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்று சொன்னால் எலியேசர். இந்த எலியேசர் என்ற பெயருக்கு தேவன் என் துணை என்று அர்த்தமாம். ஒவ்வொரு பெயருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை தந்திருக்கிறார். இந்த எலியேசர் என்ற பெயருக்கு தேவன் என் துணை. நல்லா கவனிங்க. வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்புகிறார். இப்போ எலியேசர் சிங்களா போல 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு இவர் ஈசாக்குக்கு பெண் தேடுவதற்காக போகிறார். நல்ல கவனிங்க. நீயும் நானும் இருந்தா இப்ப இருக்கிற காலத்துல பக்கத்து தெருவுக்கு போனோம் அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம்? கேப்போமா? இல்ல. பக்கத்து தெருவுக்கு போனோம் அப்படின்னா உடனே மொபைல் எடுப்போம். மொபைல் எடுத்து என்ன மேப், அது கூகுள் மேப் போடுவோம். கரெக்டா போய் பக்கத்து தெருவில் நிற்போம். சில நேரத்தில் கூகுள் மேப்பே பள்ளத்துல இருந்து போய் தள்ளிடுது. உஷாரா இருங்க, கர்த்தர் நல்லவரா இருக்கிறா. இந்த எலியேசர் ஒட்டகத்து மேல உக்காந்து கூகுள் மேப் எடுத்து, பரவாயில்ல ரெபேக்கால் எங்க இருக்கிறாங்க பார்த்தலாம், போட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியேசர் ஒரு கூகுள் மேப்பும் பார்க்கல. இருக்கிறீங்களா? 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் பேசினேன் இருந்தேன். அப்ப சொன்னேன், நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு யாராவது உங்களால போக முடியுமா? அந்த தெருவு கூட நுழைய முடியாது அப்படின்னு. 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சொன்னான், அங்கிள் என்னால போக முடியும் அங்கிள் அப்படின்னா. ஆச்சரியப்பட்டேன், அதிர்ந்து போனேன். எப்படிறா அப்படின்னு. கூகுள் மேப் பார்த்து போயிடுவேன். அடா பாவி, கர்த்தர் நல்ல எவ்வளவு மூளை வேலை செய்து பாரு. கூகுள் மேப் போட்டா அவன் வீடு எங்களுக்குன்னு தெரியும். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த எலியேசர் ஒட்டக மேல உட்காந்து கூகுள் மேப்பை சர்ச் பண்ணல, ஆண்டவரே இவன் நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. ஒரு கற்பனை எப்படி போயிருப்பாரு? எங்கப்பா போவேன்
உங்க சமூகத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன், உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன், உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. ஒட்டகத்து மேல ஏறி உக்காந்தா 10 ஒட்டகங்களோடு போனா. காடு, மலைகள், குகைகள் இவைகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் இவன் போக வேண்டிய இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சரியான இடத்துல, சரியான நேர்த்தியான இடத்துல இந்த எலியேசரை கொண்டு போய் விட்டார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அதே 24ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 24. என் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும், அவர் தமது கிருபையிலும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை, என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு, கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். போதும், நல்ல கவனிங்க. அந்த ஆபிரகாமுடைய சொந்தக்கார வீட்டுக்கு சரியாக இந்த எலியேசரு யாரிடத்திலும் அட்ரஸ் கேட்கல, யாரிடத்திலும் விலாசம் கேட்கல, யாரிடத்திலும் வழி கேட்கல. இங்க இருக்கிற வேலூர் போறதுக்கே நம்ம 4 இடத்துல வழி கேட்டுறோம், பக்கத்து தெருவுக்கு 5 இடத்துல வழி கேட்கிறோம், வீட்டு நம்பர் பாக்குறோம். ஆனா இந்த எலியேசரு ஆண்டவரையே நம்பி இருந்தபடினாலே, ஆண்டவரே முன்வைத்தபடினாலே, நல்ல கவனிங்க, எந்த இடத்துல போய் சேரணுமோ, எந்த இடத்துல பார்க்கணுமோ, யாரை சந்திக்கணுமோ, அதே போல இந்த எலியேசரை ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டுமா? யாக்கோப்பு, இவரு அப்பா அம்மா விட்டுட்டு போறாரு. போன உடனே தனிமையா போறான். இவன் போய் கொண்டு இருக்கிறான். ஏன்னா இவனே திருட்டாட்டமா போறான். திருட்டாட்டமா போறவங்களுக்கு புளிசோறு எதனா கட்டி கொடுப்பாங்களா? இல்ல பூரி 5 செட்டு கட்டி கொடுப்பாங்களா? இல்ல, ஒண்ணுமே இல்லை. இவன் ஓடுறான், தன் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு. ஆனா இவனும் தான் நினைச்ச அந்த இடத்துக்கு சரியாய் போய் சேருகிறான். அல்லேலூயா. ஏன்னா இவனுக்கு ஒரு நம்பிக்கை, என் தாத்தா இருந்தார்ல ஆபிரகாமே, அவருக்கு நன்மை செய்த தேவன், எங்க அப்பா இருந்தால ஈசாக்கு, அவருக்கு நன்மை செய்த தேவன், ஒரு வேலைக்காரனாக எலியேசரே பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி வந்தார் என்று சொன்னா, அவருடைய சந்ததியிலிருந்து வந்த எனக்கு ஆண்டவர் வழி நடத்த மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு யாக்கோப்பு போனா. சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் அவனை விட்டார். எனக்கு அன்பான தேவச்சனமே, சில நேரத்தில் ஜிக்ஜாக் போல சில காரியங்கள் மாறும். பயப்படாதீங்க, நீங்க போகிற காரியம் எல்லாம் சரியா இருக்கும். பரிசுத்த ஆவியான உங்களை சரியா நடத்தி கொண்டு வருகிறார். இன்னொரு முறை கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை வழி நடத்தி வந்த தேவனுக்கு, என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு நன்றி. ஏரோது சொல்லுகிறான், குழந்தைய பார்த்துட்டு திரும்பி வாங்க என்று சொல்லி. அந்த ஞானிகள் சொல்றாங்க, அவங்களும் கூகுள் மேப் போல ஆண்டவரேன்னு பார்க்கறாங்க. அழகா ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவர்கள் போய் சேரும் வரையிலும் ஒரு நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது. நீயும் நானும் மறந்து போயிடாதீங்க. படிப்புல ஒருவேளை நாம அறிவில குறைவா இருக்கலாம், படிப்புல குறைவா இருக்கலாம், பண வசதியில குறைவா இருக்கலாம், மற்ற காரியத்தில குறைவா இருக்கலாம். ஆனாலும் நீ நானும் ஒரு ஸ்டார் என்பதை மறந்து விடாதீங்க. நீ நானும் ஒரு நட்சத்திரம் என்பதை மறந்து விடாதீங்க. கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு நட்சத்திரமா வைத்திருக்கிறார். நான் வாழ்கிற பகுதியில என்னை நட்சத்திரமா வைத்திருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை நட்சத்திரமா வைத்திருக்கிறார். என்னுடைய ஆலயத்திலே கர்த்தர் என்னை ஒரு ஸ்டாரா வைத்திருக்கிறார். நிறைய ஸ்டாருங்க இருக்குது உலகத்துல, ஆனா அவைகளெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த ஸ்டார் ஒரு நாளும் அழியாது. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு ஸ்டார் என்பதை மறந்துடாதே, நீ ஒரு நட்சத்திரம் என்பதை மறந்துடாதே. உன்னை கர்த்தர் வழிகாட்டியா வைத்திருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் உன்னை வழிகாட்டும்படியாக உன்னை நட்சத்திரமா வைத்திருக்கிறார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திருக்கிறேன்.
மூன்றாவது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, வாழ்வளிக்கும் தேவனாய் இருக்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17, 15, 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன், நான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். நல்ல கவனிங்க, 10 பேர் சுகமானாங்க. ஆனா வாழ்வில்லாதவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். பாளையத்துக்கு புறம்பே இருந்தார்கள். தீட்டு தீட்டு என்று சொல்ல வேண்டியவர்கள் இன்றைக்கு தீட்டு மாறிவிட்டது. அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் மறுமலர்ச்சி வந்துவிட்டது. ஆனாலும் 9 பேர் ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்தான். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கை அலங்கோலமாயிருந்தது, என் வாழ்க்கை தூரமாயிருந்தது, என் வாழ்க்கை இருளடைந்திருந்தது. ஆனாலும் இருளடைந்த வாழ்க்கையை, துர்நாற்றமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி நன்றி செலுத்தும்படியாக ஒருவன் மாத்திரம் வந்தான். எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? நான் பேசினே இருக்கும் போது நீங்க கையை ஊத்தி நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றினீங்க ஆண்டவரே. எங்கேயோ இருக்க வேண்டிய ஆண்டவரே, ஆண்டவரே நான் தூரமா இருக்க வேண்டிய ஆண்டவரே, ஆண்டவரே என் சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள் எல்லாம் என்ன உதாரின போதும், என்ன தள்ளின போதும், ஆண்டவரே நீங்க அவங்க மத்தியில என்ன உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. எனக்கு வாழ்வு கொடுத்து வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாவை போல, ராணியை போல என்ன திருச்சபையில் வந்து உட்கார வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சேர கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கிறீங்களா? இம்மான் ஒரு சாட்சி சொன்னாரு, என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சார் ஆண்டவர். நான் சொல்றேன் இம்மானுக்கு, இது மாத்திரமல்ல, இனி வருகிற எல்லா இடத்திலும் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வைப்பாரு. அல்லேலூயா. ஏன் வைப்பார் அப்படின்னா, அவன் பாய போடுறான், சர்ச்சில் பெருக்கிறான், சுத்தம் பண்றான், எல்லா வேலையும் செய்யறான். நம்மளை போல சர்ச்சு முடிஞ்ச ஜனகன மனகதி பாடினவன குடுகுடுன்னு ஓடுறமே, அந்த மாதிரி அவன் ஓடுனதே இல்லை. அப்போதான் நினைச்சான், அவன் சொல்லும் போது, அவன் சர்ச்சை வந்து ஆலயத்தை வந்து அவன் சுத்தம் பண்ணும் போது, ஆலயத்தில் வேலை செய்யும் போது எப்படி ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான் சொல்லுகிறேன், ஆலயத்தில் யார் ஒருவன் வேலை செய்கிறானோ, ஆலயத்தில் யார் ஒருவன் பணிவிடை செய்கிறானோ, அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் செழிக்க செய்வார். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல அதே போல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அந்த ஆலயத்தினுடைய வாசலிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இவனுடைய வேலை என்ன? பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வீட்டில் போய் படிங்க, நேரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது, வெளியே இருந்து பிச்சை எடுத்து கொண்டவன் இப்போது ஆலயத்துக்குள்ளே வந்து ஆடி பாடி தேவனை துதிக்கும்படியாக தேவன் செய்தார். வாழ்க்கையிலே மாற்றங்களை தருகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி, வாழ்வளித்த வழிநடத்தின தேவனுக்கு நன்றி, வாழ்வளித்த தேவனுக்கு நன்றி. நான் சொல்லுவேன், மறுபடியும் நீங்க சொல்லுங்க. சுமந்து வந்த தேவனுக்கு, வழிகாட்டின தேவனுக்கு, வாழ்வளித்த தேவனுக்கு. நான் மறுபடியும் சொல்லுவேன், 3 முறை சொல்லிடணும், ஒரு முறை சொல்லிக்கிறோம். சுமந்து வந்த தேவனுக்கு, வழிகாட்டி வந்த தேவனுக்கு, வாழ்வளித்த தேவனுக்கு. 3வது முறை சொல்றோம். சுமந்து வந்த தேவனுக்கு, வழிநடத்தின தேவனுக்கு, வாழ்வளித்த தேவனுக்கு. எழுந்து நிற்கலாமா? நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே எல்லாம் உங்க கிருபையாலே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே
நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, எல்லாமும் கிருபையாலே, எல்லாமும் கிருபையாலே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி, எனக்கு அனுதினமும் வழி காட்டுகிற தேவனுக்கு நன்றி, வாழ்வளித்த தேவனுக்கு, இனி வாழ்வு கொடுக்க போகிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லி எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.